இந்த வீடியோவில் ரியாக்டில் என்ன பார்க்க போகிறோன்னா சைன் அப் ஃபார்ம் வித் வேலிடேஷனோட பார்க்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்மிக் லைப்ரரி. இதான் நம்மளோட சைன் அப் ஃபார்ம். இந்த சைன் அப் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலிடேஷன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ யூசர் என்டர் பண்ண டேட்டா வந்து நான் வேலிடேட் பண்ணுறேன். சப்போஸ் யூசர் வந்து சரியான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னா எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுறேன் ஏபிசி, லாஸ்ட் நேம் பிக்யூஆர், நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து இமெயில் ஃபீல்டுக்கு வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் நான் என்டர் பண்ணல. இப்போ நான் பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு வந்து போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமெயில் ஃபீல்டில் வந்து ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து 12. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மேக்ஸிமம் 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ 1 2 3 4 கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இமெயில் வந்து ஏபிசி மட்டும் என்டர் பண்ணுறேன். இன்வாலிட் இமெயில் அட்ரஸ். ஸோ @gmail invalid email address.com. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த ஃபார்மில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கன்சோலில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுமே அந்த ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மிக்னா என்னன்ட்டு பார்த்துடலாம். ஃபார்மிக்னா என்னென்னா இது வந்து ஒரு ஸ்மால் லைப்ரரி. ஃபார்மிக் லைப்ரரியோட சைஸ் வந்து 12.7 KB தான். இந்த ஃபார்மிக் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ஒரு ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரியாக்ட் நேட்டிவ்லையும் வித் ஃபார்ம் வேலிடேஷன், ஃபார்ம் சப்மிஷன், எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது, மேனேஜிங் ஃபார்ம் டேட்டா. ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ரியாக்ட்லேயும் பண்ண முடியும். பட் ஏன் ஃபார்மிக்னு பார்க்கும்போது ஃபார்ம் ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும், ஃபார்ம் சப்மிஷன், யூசர் என்டர் பண்ண டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் கோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபார்மிக்கை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. npm install formic --save. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே npm install formic --save என்டர். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து VS கோடு வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து package.json ஃபைலில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அதோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து க்ரோம் ப்ரௌசர், சோர்ஸ் ஃபோல்டரில் app.json ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட்லேருந்து ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் react from react. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் நேம் ஆப். ரிட்டனில் h1 டேகை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். h1 டெக்ஸ்ட் வந்து allow.
வேர்ல்ட். இந்த ஆப் காம்பனண்ட்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனண்ட் நேம் ஆப். எக்ஸ்போர்ட் பண்ண காம்பனண்ட்டை வந்து index.js என்ற ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் காம்பனண்ட் நேம் ஆப் ஃப்ரம் app.js. ஸோ ரியாக்ட் டாம் ரெண்டரில் இந்த ஆப் காம்பனண்ட்டை வந்து நான் ரெண்டர் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு என்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு div tag, கிளாஸ் நேம் வந்து மெயின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இன்னொரு div tag, கிளாஸ் நேம் sign up form. ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு h2 tag, sign up here என்ற டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டேக், ஃபஸ்ட்டு இன்புட், டைப் வந்து டெக்ஸ்ட், நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர், ஃபஸ்ட்டு நேம் attribute, ஃபஸ்ட்டு நேம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து இமெயில், நேம் attribute-குள்ள இமெயில். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். ஸோ டைப் வந்து பாஸ்வேர்ட், பிளேஸ் ஹோல்டரில் பாஸ்வேர்ட், நேம் பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், பிளேஸ் ஹோல்டரில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், நேம் attribute-ல கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்மிட் பட்டன், இன்புட், டைப் வந்து சப்மிட், வேல்யூ வந்து சப்மிட். ஸோ 1 2 3 4 5 இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். app.css, app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் app.css. இப்போ app.cssல ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி எலமெண்ட், பேக்ரவுண்ட் கலர் வந்து இண்டிகோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல்.
நெக்ஸ்ட் வந்து H2 இந்த சைன் அப் ஏர் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம். ஸோ கிளாஸ் நேம் வந்து சைன் அப் ஃபார்ம். ஸோ டாட் sign up form. Okay. Next, maximum width வந்து ஒரு 450 pixel கொடுக்குறேன். Next, border radius 20 pixel. Next, margin auto. Next, background color RGBA 0,0,0,0.8. Next on the box sizing, border box, padding, வந்து 40 pixel கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கலர் வந்து white. நெக்ஸ்ட் margin top 100 pixel. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட் ஃபீல்ட்ஸுக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இன்புட் எலமெண்ட் டைப் ஆட்ரிபியூட்குள்ளே எந்த எலமெண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இன்புட் எலமெண்ட் டைப் ஆட்ரிபியூட்குள்ளே எந்த எலமெண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து வித் வந்து ஒரு 100%. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங், border box, padding 12 pixel, 10 pixel, background color RGBA 0,0,0.10. next outline property none கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்டர் நன்னு கொடுக்குறேன். பார்டர் பாட்டம் 1 pixel solid gray. நெக்ஸ்ட் கலர் RGB 248, 243, 243. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 pixel. நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஒரு 5 pixel. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு போல்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இன்புட் எலமெண்ட் டைப் ஆட்ரிபியூட் சப்மிட் எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வித் வந்து ஒரு 100%. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ், padding 10 pixel 0. நெக்ஸ்ட்டு margin top 30 pixel. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து நன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பார்டர் வந்து நன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன்னு கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி 0.3.
next border radius 20 pixel, next font size 20 pixel, next color white, next cursor மேலே கொண்டு போகும்போது pointer, next transition எஃபெக்ட்காக ஒரு 1 seconds கொடுக்குறேன். next input type submit over effect. ஸோ ஓவர் பண்ணும்போது ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து ஒன்றா சேஞ்ச் ஆகணும். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுறேன், இமெயில். ஓகே, இந்த ஆட்டோ கம்ப்ளீட் என்ற ஆப்ஷனை வந்து நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நேமுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ப்ராப் வேல்யூ வந்து ஆஃப். நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் வந்து இமெயில். So first name, last name, email abc@gmail.com, password, confirm password. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் வந்து போடலாம். வேலிடேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிக் என்ற லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்மிக் லைப்ரரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த ஃபார்ம் ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ராஜெக்டில் ஃபார்மிக் லைப்ரரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலயமா ஃபார்மிக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ npm install formic --save இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா package.json ஃபைலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிக் என்ற லைப்ரரி வந்து இருக்கும், ப்ளஸ் அதோட வெர்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மிக் என்ற லைப்ரரி வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ app.js ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மிக்லேருந்து யூஸ் ஃபார்மிக் என்ற ஊக்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் ஃபார்மிக் ஃப்ரம் ஃபார்மிக் லைப்ரரி. நெக்ஸ்ட் என்னோடய ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்குள்ளே ஆப் காம்பனன்ட்குள்ளே யூஸ் ஃபார்மிக். ஆக்சுவலி யூஸ் ஃபார்மிக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளஸ் ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ கான்ஸ்ட் ஃபார்மிக் ஈக்குவல் டு, ஸோ ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்மிக்கில் வந்து இருக்கும். இப்போ இந்த யூஸ் ஃபார்மிக் என்ற ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இனிஷியல் வேல்யூஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்மளோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்புட் டேக்குக்கும் நேம் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் இன்புட் ஃபீல்டு ஃபஸ்ட் நேம். ஸோ நேம் ஆட்ரிபியூட்குள்ளே ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இனிஷியல் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே ஃபஸ்ட்டு நேம் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இனிஷியலாக அந்த இன்புட் ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ வந்து நான் இனிஷியல் வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டையும் நேம் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த நேம் ஆட்ரிபியூட்குள்ளே என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கணும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு இமெயில், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல console.logல ஃபார்மிக் ஆப்ஜெக்ட், ஃபார்மிக்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ஓகே, ஸோ டாட் வேல்யூஸ்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, வேல்யூஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன், கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ப்ரொவைட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்பிளேயாக இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூவாக ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து நான் மிஸ்பெல் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு, ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ யூசர் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுறாரு. என்டர் பண்ண வேல்யூவை வந்து இந்த வேல்யூஸ் ஆப்ஜெக்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டு இன்புட் ஃபீல்ட் ஃபஸ்ட்டு நேமுக்கு ஒரு ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து கொடுக்குறேன். ஆன் சேஞ்ச், இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டுன்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்டில் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு ஃபார்மிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் ஹேண்டில் சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்சை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபார்மிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் சேஞ்ச் என்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் வந்து இருக்குது. ஓகே, இப்போ யூசர் வந்து வேல்யூ வந்து என்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏ என்டர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்டேட் ஆகிருக்கு. பி அப்டேட் ஆகிருக்கு. சி, ஸோ இப்போ வந்து சி வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ யூசர் வந்து அந்த இன்புட் ஃபீல்டில் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மிக் என்ற ஆப்ஜெக்டில் வந்து ஹேண்டில் சேஞ்ச் என்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தட் வந்து என்ன வேலை பண்ணோன்னா இந்த நம்ம பார்த்த அந்த வேல்யூஸ் ஆப்ஜெக்டில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்ணும். யூசர் வந்து என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாரோ அந்த வேல்யூ வந்து அந்த ஆப்ஜெக்டில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அப்டேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், லாஸ்ட் நேமுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இமெயில், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக நான் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்புட் ஃபீல்டோட வேல்யூஸ் வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போ நான் யூசர் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுறாரு ஏபிசி. ஓகே, ஃபஸ்ட் நேம் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் பிக்யூஆர் அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இமெயில் abc@gmail.com. ஓகே, இமெயில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் 1234, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 1234. ஓகே, ஸோ யூசர் என்டர் பண்ண வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஸ் என்ற ஆப்ஜெக்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ யார் இந்த வேல்யூவை வந்து பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் சேஞ்ச். ஓகே, ஸோ ஹேண்டில் சேஞ்ச் என்ற மெத்தட் மூலிமா வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இன்புட் ஃபீல்ட் வேல்யூ அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கோ அது வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபார்மிக் ஆப்ஜெக்ட்
டாட் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ்ட் நேம்க்கு வேல்யூ ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் டாட் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இமெயிலுக்கு வேல்யூ ஈக்குவல் டு ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் டாட் இமெயில். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் டாட் இமெயில், சாரி பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் டாட் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஸோ வேல்யூ ஈக்குவல் டு formic dot values dot confirm password. Next on the initial values objectல first name வந்து abcன்னு நான் இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம் இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் பிக்யூஆர், இப்போ எனக்கு பிக்யூஆராக அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வேலிடேஷன். இப்போ இந்த யூஸ் ஃபார்மிக் என்ற ஃபங்க்ஷனில் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டில் வேலிடேட்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ES6 ஷார்ட் அண்ட் சின்டாக்ஸ். வேலிடேட் என்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கான்ஸ்ட் வேலிடேட் ஈக்குவல் டு வேல்யூஸ் பேராமீட்டர். இந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, இந்த ஈவெண்ட் வந்து ஒரு தடவையும் அக்கர் ஆகும்போது இந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வேல்யூஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மிக் டாட் வேல்யூஸ். ஓகே, ஸோ அந்த ஃபார்மிக் டாட் வேல்யூஸ் ஆப்ஜெக்டை தான் இந்த வேல்யூஸ் பேராமீட்டர். இந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வேல்யூஸ் என்ற ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் எரர்ஸ் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன். ஃபஸ்ட்டு ஃபீல்ட் வந்து ஃபஸ்ட் நேம். ஸோ இஃப் நாட் ஆப்ரேட்டர் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் அதில் ஃபஸ்ட் நேம். ஸோ எம்டியாக இருந்துச்சுன்னா எரர்ஸ் டாட் ஃபஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஆஸ்ட்ரிக் required அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் இஃப் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஃபஸ்ட் நேம் டாட் லென்த் வந்து கிரேட்டர் தென் 8 இருந்துச்சுன்னா என்னோட எரர்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் ஃபஸ்ட் நேம் வேல்யூ வந்து must be 8 characters or less அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேம் நெக்ஸ்ட் வந்து இமெயில். ஸோ வேல்யூஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா டாட் இமெயில் என்னோட எரர்ஸ் ஆப்ஜெக்டில் இமெயில் ப்ராப்பர்ட்டியில் ஆஸ்ட்ரிக் required அப்படின்னு கொடுக்குறேன். எல்ஸ் இஃப் இதில் வந்து நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறேன் இமெயிலுக்கு. ஸோ என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு நியூ டேப் இமெயில் வேலிடேஷன் இன் JavaScript using regular expression.
ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ else if condition not operator ஸ்லாஷ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஸ்லாஷ் டாட் டெஸ்ட் மெத்தட் என்னோட பேட்டர்னும் யூசர் என்டர் பண்ண இமெயிலும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டும் மேட்ச் ஆகிருக்கான்ட்டு. ஸோ டெஸ்ட் மெத்தடில் வேல்யூ சப்ஜெக்ட் டாட் இமெயில். ஸோ நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா, ஓகே, ஸோ மேட்ச் ஆகலைன்னா எரர் சப்ஜெக்ட் டாட் இமெயில் வேல்யூ வந்து இன்வேலிட் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இன்வேலிட் இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து இஃப் பாஸ்வேர்டு எம்டியாக இருந்துச்சுன்னா என்னோட எரர் சப்ஜெக்ட் டாட் பாஸ்வேர்டு required. else if value subject dot password dot length வந்து greater than 8 இருந்துச்சுன்னா என்னோட error subject dot password value வந்து maximum of maximum 8 characters. ஸோ அதிகபட்சம் என்னால் 8 கேரக்டர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் else if values dot password dot length less than 3 இருந்துச்சுன்னா, 3க்கு கீழே இருந்துச்சுன்னா errors dot password equal to வேல்யூ வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் 5 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். அதிகபட்சம் 8 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். 8 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 5 வரைக்கும் இருக்கணும். ஓகே, ஸோ 5 or 4. ஸோ இதை நான் 4ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இஃப் எம்டியாக இருந்துச்சுன்னா வேல்யூ சப்ஜெக்ட் டாட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் error subject dot confirm password value வந்து required. else if இப்போ value subject dot password வந்து கொடுக்குறேன், not equal to value subject dot confirm password. ஸோ ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ என்னோட பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்த வேல்யூவும் ஈக்குவலாக இல்லைன்னா errors dot confirm password equal to எரர் மெசேஜ் வந்து பாஸ்வேர்ட் மஸ்ட் மேட்ச். ஓகே, ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் என்னோட எரர் சப்ஜெக்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த பாஸ்வேர்டு மினிமம் கேரக்டர்ஸ் வந்து 4ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம யூசர் கொடுத்த இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். வேலிடேட் பண்ணக்கப்புறமா எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம். ஓகே, அதுக்கு கீழே கர்லி பிரேசஸில்
ஸோ கேர்லி பிரேசஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மிக், அதில் வந்து எரர்ஸ் ஆப்ஜெக்ட், அதில் ஃபஸ்ட்டு நேம். ஸோ எரர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேன் எலமெண்ட் வந்து போடுறேன். ஸ்பேன் எலமெண்ட்டில் அந்த எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபார்மிக் டாட் எரர்ஸ் டாட் ஃபஸ்ட் நேம். அப்படி எரர் இல்லைன்னா நல் எலமெண்ட் வந்து ரெண்டர் பண்ணாது. சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேன் எலமெண்ட்டில் இருக்கிற எரர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேன் எலமெண்ட் கலர் வந்து ரெட், நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 பிக்சல். சேம் இதே மாதிரி எல்லா இன்புட் ஃபீல்டுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து இமெயில், ப்ராப்பர்ட்டி இமெயில், அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இமெயில். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல பாஸ்வேர்ட், இந்த இடத்துல பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல டாட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் இன்புட் ஃபீல்டில் வந்து நான் ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணுறேன், ஏ. இப்போ நான் ஏ என்ட்ரு பண்ணக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஃபீல்ட்ஸில் வந்து எனக்கு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ நான் ஏ என்ட்ரு பண்ணக்கப்புறமா ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும், விச் ஃபயர்ஸ் தி ஹேண்டில் சேஞ்ச் மெத்தட். ஸோ அந்த நேரத்தில் அந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா யூசர் என்ட்ரு பண்ண இன்புட்ஸ் எல்லாமே வந்து வேலிடேட் பண்ணும். எரர்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி யூசர் வந்து இன்புட் ஃபீல்டை விசிட் பண்ணாததுக்கு முன்னாடியே எனக்கு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம், ஆன் பிளர் ஈவெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன் பிளர் ஈவெண்ட்னா when an object loses focus. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து லூஸ் பண்ணும்போது அந்த ஆன் பிளர் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு லாஸ்ட் நேம் இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேமில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நான் லாஸ்ட் நேம் போனதுக்கப்புறமா அந்த எரர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அந்த ஆன் பிளர் ஈவெண்ட் வந்து எப்போ ட்ரிகர் ஆகும்னா யூசர் வந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் நேம் வந்து இருக்குது, லாஸ்ட் நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணக்கப்புறமா அந்த ஃபீல்டை விட்டு நான் லீவ் பண்ணுறேன்னா அந்த ஆன் பிளர் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பேக் டு VS கோட். ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம். ஸோ ஃபஸ்ட் நேம் ஆன் பிளர் ப்ராப் ஈக்குவல் டு ஃபார்மிக் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார்மிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பிளர் என்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த ஹேண்டில் பிளர் மெத்தட் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஃபார்மிக் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே டச் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் கீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேம் ஆட்ரிபியூட்குள்ளே என்ன கொடுத்தோமோ அதான் கீஸ். வேல்யூஸ் வந்து பூலியன் வேல்யூஸாக இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே,
இப்போ ஃபஸ்ட் நேம் இன்புட் ஃபீல்டு யூசர் வந்து விசிட் பண்ணாததுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு இருக்கும். விசிட் பண்ணக்கப்புறமா அந்த வேல்யூ வந்து ட்ரூவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் எரர் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் டச்டு ஆப்ஜெக்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சேம் திங்கை நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் நேமுக்கும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆன் பிளர் ஃபார்மிக் டாட் ஹேண்டில் பிளர். ஸோ இந்த இடத்துல டாட் லாஸ்ட் நேம் அண்ட் ஆப்ரேட்டர். ஆன் பிளர் ஃபார்மிக் டாட் ஹேண்டில் பிளர். இந்த இடத்துல ஃபார்மிக் டாட் ஹேண்டில் பிளர், சாரி ஃபார்மிக் டாட் டச்ட் டாட் இமெயில் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. இந்த இடத்துல ஃபார்மிக் டாட் டச்ட் டாட் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல ஃபார்மிக் டாட் டச் டாட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணக்கப்புறமா எனக்கு அந்த ரிமைனிங் ஃபீல்ட்ஸுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலை, ஏன்னா அந்த ரிமைனிங் ஃபீல்ட்ஸ் நான் விசிட் பண்ணல. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் ஏபிசி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் PQR. ஸோ மோர் தென் 1 கேரக்டர்ஸ் வந்து கொடுக்குறேன், அபோவ் 8. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு போனக்கப்புறமா தான் எனக்கு என்ன வருதுன்னா அந்த எரர் மெசேஜ் வந்து வருது, மஸ்ட் பி 8 கேரக்டர்ஸ் ஆர் லெஸ். இப்போ நான் அந்த லாஸ்ட் நேம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இமெயிலில் வந்து ரிக்வயர்ட் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்து வருது, ஏன்னா அந்த ஃபீல்டை நான் விசிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ PQR. நெக்ஸ்ட்டு இமெயில் abc@gmail மட்டும் கொடுக்குறேன். எனக்கு இன்வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வருது. ஸோ .com. பாஸ்வேர்ட் 1 2 3 4. ஸோ மினிமம் 4 இருக்கணும். ஸோ 4 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 8 வயரும் தான் இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பட்டனுக்கு வந்து நான் ஆன் சப்மிட் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ராங்காக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பாஸ்வேர்ட் மஸ்ட் மேட்ச் என்ற எரர் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ 8ன்னு கொடுக்குறேன், 9 8. இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று போடலாம், ஆன் சப்மிட். ஸோ ஃபார்ம் சப்மிட், ஃபார்ம் டேக்கில் ஆன் சப்மிட் ப்ராப் உள்ள வந்து ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் ஃபார்மிக்கில் வந்து அண்டு சப்மிட் என்ற ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ என்னோடய யூஸ் ஃபார்மிக்கில் நான் பாஸ் பண்ண ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன், ஆன் சப்மிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம செப்பரேட்டாகவும் கொடுக்கலாம், நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம்.
இந்த ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுதுன்னா அந்த வேல்யூஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ உள்ளே வந்து அலர்ட்டில் வந்து hello values dot first name you successfully template letters use பண்ணுறேன். $sign successfully signed up. ஸோ இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்? ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டும் அக்கர் ஆகும்போது அந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன் சப்மிட் ஈவெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ நான் ஃபார்மை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணும்போது இந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு எரர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ சப்மிட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஃபார்ம் கரெக்டாக சப்மிட் ஆகும். ஒருவேளை அந்த ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன். எனக்கு ஹலோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் ஏபிசி யூ சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப் என்ற அலர்ட் மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இந்த ஃபீல்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ரெக்வயர்ட். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு இந்த ரெக்வயர்ட் பாஸ்வேர்ட் மஸ்ட் மேட்ச் என்ற எரர் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பாஸ்வேர்ட் 1234 1234 சப்மிட். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எந்த ஃபீல்டும் நான் ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எல்லா ஃபீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்வயர்ட் என்ற எரர் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டர் சப்மிட் ஹெல்ப்பர் மெத்தட் மூலிமா எனக்கு இந்த ஆன் சப்மிட் என்ற மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த வேலிடேட் என்ற ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு எம்டி எரர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆன் சப்மிட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜில் இந்த மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எம்டியாக இல்லாமல் ஏதாவது ஒரு எரர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாப்அப் மெசேஜ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூசர் வந்து இந்த ஃபார்ம் ஃபீல்ட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணக்கப்புறமா சப்மிட் என்ற பட்டன் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ என்னோடய app.js என்ற ஃபைலில் ரியாக்ட்லேருந்து யூஸ் ஸ்டேட் என்ற ஹூக்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஆப் காம்பனண்ட் யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் 0 என்ற வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டோட வேல்யூ, செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட் வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் வந்து பூல்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு செட் பூல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு div tag வித் கிளாஸ் நேம், மெசேஜ் பாக்ஸ், உள்ள வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள பூல். ஸோ பூல் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பாப்அப் என்ற காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். பாப்அப் என்ற காம்பனண்ட்டில் ஆன் கிளிக் ப்ராப் வந்து கொடுக்குறேன். ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ஃபார்மிக் ஆப்ஜெக்ட் டாட் ஹேண்டில் சப்மிட். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது 0 இருந்துச்சுன்னா நல், எந்த காம்பனண்ட்டும் நமக்கு ரெண்டர் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
பாப்அப் என்ற காம்பனண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே காம்பனண்ட்ஸ் என்ற ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். காம்பனண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே popup.js. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் React from React. நெக்ஸ்ட் வந்து class component popup instance react.component. ஸோ இந்த பாப்அப் காம்பனண்ட்டை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாப்அப் காம்பனண்ட். எக்ஸ்போர்ட் பண்ண காம்பனண்ட்டை வந்து நான் app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பாப்அப் ஃப்ரம் காம்பனண்ட்ஸ்லேருந்து popup.js. popup.js உள்ளே வந்து ரெண்டர் மெத்தட் ரிட்டர்ன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு div tag வித் கிளாஸ் நேம் பாப்அப். நெக்ஸ்ட் வந்து ஒரு div tag வித் கிளாஸ் நேம் பாப்அப் இன்னர். நெக்ஸ்ட் வந்து ஒரு h1 tag வித் கிளாஸ் நேம் க்ளோஸ். டெக்ஸ்ட் வந்து x. நெக்ஸ்ட் வந்து ஒரு br tag. நெக்ஸ்ட் வந்து சென்டர் டேக். உள்ள வந்து ஸ்பேன் டேக் கிளாஸ் நேம் டிக். கோடு வந்து ஆம்பர்சன் #1003 செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு h2 டேக் வித் கிளாஸ் நேம் text2. கண்டென்ட் வந்து யூ have. நெக்ஸ்ட் ஒரு br tag successfully signed up. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட காம்பனண்ட்ஸ் ஃபோல்டரில் style.css ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த style.css வந்து popup.js வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் style.css. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாப்அப். ஸோ கிளாஸ் நேம் வந்து பாப்அப் டாட் பாப்அப் பொசிஷன் ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட்டு வித்து வந்து ஒரு 100%. நெக்ஸ்ட்டு சேம் ஹைட் வந்து 100%. நெக்ஸ்ட்டு டாப் 0, லெஃப்ட் 0, ரைட் 0, நெக்ஸ்ட்டு பாட்டம் 0, நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஆட்டோ, பேக்ரவுண்ட் கலர் RGBA 0,0,0,0.8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாப்அப் இன்னர். ஸோ ஒன்று வந்து பாப்அப், இன்னொன்று வந்து இன்னர் பாப்அப் இன்னர்.
மேக்ஸிமம் வித் வந்து ஒரு 40 பிக்சல். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் சைஸிங், பார்டர் பாக்ஸ், பேடிங் 1 பிக்சல். நெக்ஸ்ட்டு கலர் ஒயிட். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப் 250 பிக்சல். நெக்ஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட் 30%. நெக்ஸ்ட்டு மார்ஜின் ரைட் 30%. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 2. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அண்டர்லைன், கலர் மீடியம் ப்ளூ. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் 150%. நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாஸ் நேம் க்ளோஸ் ஃப்ளோட். ஸோ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இன்லைன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் ரைட். நெக்ஸ்ட்டு பேடிங் 0%. மார்ஜின் 0%. நெக்ஸ்ட்டு பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட். நெக்ஸ்ட் வந்து கர்சர் பாயிண்டர். நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் RGBA 248, 21, 40, 0.4. Transition 0.5 seconds. Next வந்து over effect :over. இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து RGBA 248, 21, 40. Opacity value 1. Next tick class name. Color வந்து green. Next font size 50 pixel. Next border radius 50%. Next border 5 pixel double dark green. ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எரர் use state has already been declared. So app.js file, இங்கே ஆல்ரெடி டிக்ளேர் ஆகிருக்கு, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுறேன் ABC, லாஸ்ட் நேம் PQR. நெக்ஸ்ட் இமெயில் abc@gmail.com. பாஸ்வேர்டு 1234. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு தப்பாக என்டர் பண்ணுறேன் 4321. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் மஸ்ட் மேட்ச். ஸோ 1234 சப்மிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் சேஞ்ச் பண்ணோம் ஆன் சப்மிட். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னே
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் bool 1 இருந்துச்சுன்னா set bool மெத்தட் 0 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்ஸ் set bool மெத்தட் 1 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் console.log values ஆப்ஜெக்ட். ஓகே, இதை நான் சேவ் பண்ணுறேன். சப்மிட். ஓகே, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ வித் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ style.css மேக்ஸிமம் வித் வந்து 40%. ஓகே, நவ் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த கிராஸ் மார்க்குக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ popup.js இந்த இடத்துல ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ திஸ் டாட் ட்ராப்ஸ் டாட் ஆன் கிளிக் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சப்மிட். பாப்அப் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. க்ளோஸ். நான் சப்மிட் கொடுக்குறேன். யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப். க்ளோஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த க்ளோஸ் அந்த கிராஸ் மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த ஃபார்ம் வந்து ரீசெட் ஆயிடணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். app.js ஃபைல். இந்த இடத்துல பேராமீட்டரில் 1 வந்து வேல்யூஸு, நெக்ஸ்ட் வந்து கர்லி பிரேசஸ்குள்ளே ரீசெட் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த இடத்துல ரீசெட் ஃபார்ம் மெத்தட் ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு எம்டியாக கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பாப்அப் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ வந்து ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுறேன், ஏபிசி. ஓகே, ஸோ இந்த console.log வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் ஏபிசி, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் பிக்யூஆர், நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் abc@gmail.com, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் 1234, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 1234. சப்மிட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்சோலில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகிருக்கு.